யாரு ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுதும் நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடணும் நாங்க? கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார்? திமுகவுக்கு வரலாறு தெரியுமா? கலைஞர் கைது செய்யப்படும் சொந்த மகன் ஓடினார். வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சும் தாங்க மாட்டீங்க. டிவி கேட்க வரலாறு தெரியாமல்ல, எங்களுக்கு மக்கள் இயக்கமாகவும் இருக்கும் தெரியும். உங்களை சூழ்ச்சிகளை சுப்ரீம் கோர்ட்ல போய் தூக்கி எறியவும் தெரியும். என்ன பண்ணிட்டோம்? மக்கள் இயக்கமா இருந்து ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி மக்களிடம் போய் ஒரு பிரச்சாரம் பண்றார். முழுவதுமாக மே மாதம் தன்னுடைய பணியிலிருந்து இந்தியாவிலேயே நம்பர் 1 தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக 2026 இந்த சூழ்ச்சியை தூக்கி எறியக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, சிறப்பு பொதுக்குழுனா தலைவர் நம்மை அழைத்திருக்கிறார். பொதுவாக எப்பொழுதும் பொதுக்குழுவை தலைவருடைய அனுமதியுடன் நம்மளுடைய பொதுச்செயலர் அண்ணன் அவர்கள் கூப்பிடுவார். ஆனால் இன்றைக்கு தலைவர் அவர்கள் நம்மை இந்த தமிழகத்திற்கு தாவைக்க முடங்கியது. தாவைக்கவுடைய மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள். பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார். நிர்மல்குமார் ஓடிவிட்டார். யாரு ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுதும் நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடணும் நாங்க? கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார்? திமுகவுக்கு வரலாறு தெரியுமா? கலைஞர் கைது செய்யப்படும் சொந்த மகன் ஓடினார். வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சும் தாங்க மாட்டீங்க. டிவி கேட்க வரலாறு தெரியாமல்ல, எங்களுக்கு மக்கள் இயக்கமாகவும் இருக்கும் தெரியும். உங்களை சூழ்ச்சிகளை சுப்ரீம் கோர்ட்ல போய் தூக்கி எறியவும் தெரியும். என்ன பண்ணிட்டோம்? மக்கள் இயக்கமா இருந்து ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி மக்களிடம் போய் ஒரு பிரச்சாரம் பண்றார். முழுவதுமாக மே மாதம் தன்னுடைய பணியிலிருந்து இந்தியாவிலேயே நம்பர் 1 தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக 2026 இந்த சூழ்ச்சியை தூக்கி எறியக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, சிறப்பு பொதுக்குழுனா தலைவர் நம்மை அழைத்திருக்கிறார். பொதுவாக எப்பொழுதும் பொதுக்குழுவை தலைவருடைய அனுமதியுடன் நம்மளுடைய பொதுச்செயலர் அண்ணன் அவர்கள் கூப்பிடுவார். ஆனால் இன்றைக்கு தலைவர் அவர்கள் நம்மை இந்த தமிழகத்திற்கு தாவைக்க முடங்கியது. தாவைக்கவுடைய மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள். பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார். நிர்மல்குமார் ஓடிவிட்டார்.